கணபதி சரணம் கணநாதா சரணம். வணக்கம், நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவம் சொல்ல போகின்றேன். 18 புராணங்கள், இதிகாசம், ராமாயணம், மகாபாரதம், இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. இதெல்லாம் உண்மைதானா? இது ஒரு கட்டுக்கதை மாதிரி இருக்குது. 1000-2000 வருடங்களுக்கு முதல் நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போத்த லைஃபுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு பெரிய கொஷின் நிறைய பேருக்கு இருக்குது, ரைட்? அண்ட் அதில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எப்பப்பா அப்படின்னு மாதிரி தான் எங்களுக்கு இருக்குது, நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதே கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 1980s ஒரு யங் பாய் மகாபெரிவரை பார்த்து கேட்டிருக்கார். அதுக்கு மகாபெரிவர் சொன்ன ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன். பெரியவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மகாபாரதம், ராமாயணம், இதிகாசம், புராணங்கள் எல்லாமே உண்மை சம்பவம் நிச்சயமாக நடந்தது. அவை நடந்த காலகட்டங்கள் கொஞ்சம் வேறையாக இருந்தாலும் அவை உண்மையாக நடந்தது அப்படின்றத சொல்றார். அது மட்டும் இல்லை, இந்த புராணங்களும் இதிகாசங்களும் வந்து யாரையுமே தப்பான வழியில போ அப்படின்னு சொல்லல, பிழையை செய் அப்படின்னு சொல்லல, டைமை வேஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லவே இல்லை எங்களுக்கு, ரைட்? அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புராணங்கள் இதிகாசங்களை வாசிக்கும் போது எங்களுக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கும். நிறைய டவுட் வரும், நிறைய கொஷின் வரும் இல்லையா? இப்படி கூட வாழ முடியுமா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா உண்மையை பேசினார் ஹரிச்சந்திரன், தர்மவாதியாக இருந்தார். எங்களுடைய தர்மம் அறம் மட்டும்தான் செய்துட்டு இருந்தார். அண்ட் அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்காக ராஜாவாக போகிறவர் வந்து பார்த்திங்களாக இருந்தால் எதுவுமே வேணாம் அப்படின்ட்டு அவங்க காட்டுக்கு போ அப்படின்னு பணிவாக காட்டுக்கு போனார் ராமன். இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்களா? இப்படியெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கொஷின் எங்களுக்கு வரும் இல்லையா? இந்த இதிகாசங்களும் இந்த புராணங்களும் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை எங்களுக்கு சொல்லுற கதை அப்படின்றது மகாபெரியவர் சொல்கிறார். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தத்துவம் நம்பர் 1, தத்துவம் நம்பர் 2, இப்படி தான் வாழணும் இந்த மாதிரி சொன்னால் யாருக்குமே ஏறாது. இதையே நீங்கள் ஒரு கதையாக வந்து சொன்னீங்களாக இருந்தால் அப்படியே நாங்கள் கேட்ச் பண்ணிடுவோம், உங்களுக்கு அப்படியே ஞாபகமும் இருக்கும். இந்த தெய்வங்கள் வந்து பார்த்தீங்களாக இருந்தால் மனித பிறப்பை பிறக்கின்றார்கள் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் இல்லையா? அவர்கள் தான் நாங்கள் எப்படி வாழ வேணும், இந்த மாதிரி வாழ வேணும், இப்படி வாழ்ந்தான் எல்லாம் இந்த மாதிரி மறந்து கூட நீ வாழாதே அப்படின்றது சொல்கிறது தான். ஒரு கருவி தான், அதாவது மக்களுக்கான ஒரு கேட்டலாக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி, அந்த கருவி தான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும் அப்படின்றது மகாபெரியவர் சொல்கிறார். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஷின் இருக்குது, இன்க்ளூடிங் எனக்கு கூட அந்த கொஷின் இருக்குது. ஹரிச்சந்திரன் வந்து உண்மை சொன்னார், பட்டாத கஷ்டப்பட்டார். பஞ்ச பாண்டவர்கள் பட்ட மாதிரி யாருமே கஷ்டப்படல. ராமர் சொல்லவே தேவையில்லை. ராஜாவாக போகிறவர் அடுத்த நாள் ராஜாவாக போகிறவருக்கு நடந்ததெல்லாம் தெரியும். சரி, ஒரு இதிகாசம் புராணம் மக்களை வழி நடத்துறது அப்படின்னா நல்லவனாக இருந்தால் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு முடிக்கலாம் தானே படங்களில் வர்ற மாதிரி. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஹீரோஸுமே இந்த புராணங்களில் வர்ற எல்லாருமே கஷ்டம்தான் பட்டாங்க இல்லையா? இந்த கொஸ்டின் நிறைய பேர்கிட்ட இருக்கும், ஏன் இப்படி கஷ்டப்பட்ட மாதிரி காட்ட வேணும் அப்படின்றதுக்கும் கொஸ்டினும் அந்த ஆள் கேட்குறாருங்கிற பெரிய வார்த்தை. அதுக்கு பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு புராணத்தையும் வாசிப்பவரோ சொல்பவரோ படிப்பவரோ வந்து பார்த்தியாக இருந்தால், இங்கே பாருங்க, நீங்கள் வந்து நேர்மையாக இருந்து உண்மை சொல்லி அம்மா அப்பாவை மதித்தா லைஃப்பில் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு, மறந்து போய் கூட அப்படி இருக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேனும், ரைட்? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர கஷ்டங்களாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், எது வந்தாலும் நீங்களாக இருக்க வேணும், நல்ல வழியில் போக வேணும், பெரியவர்கள் அம்மா அப்பாவை மதிக்க வேணும், எப்போவுமே நல்லது செய்ய வேணும், எப்போவுமே உண்மை சொல்ல வேணும். அப்போ தான் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த லைஃப் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்கோயிங்கில் உங்களோட லைஃப் நல்லா இருக்கும். ஒரு கஷ்டம் வருது அப்படின்றதுக்காக ஒரு பொய் சொல்கிறதோ, அல்லது வந்து பார்த்தீங்களா இருந்தால் அம்மா அப்பா சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அவங்களை உதாசீனப்படுத்துகிறதோ உங்களுக்கு நல்லது கிடையாது. ஒரு பெரிய ராமர், அதுவும் எங்களுடைய தெய்வம் மனித பிறவியாக எடுத்து வந்தவரே அவருடைய அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சொல்லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தையே திறந்துட்டு காட்டுக்கு போகிறாங்க. இல்லை இதெல்லாம் நம்புறதுக்கு இப்போ யார்கிட்டையாவது சொன்னால் கூட செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருந்தபடியாக தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஜெயிச்சார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னொரு கஷ்டம் என்ன சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் உண்மையை தான் பேச வேணும், நல்லவனாகவே இருக்க வேணும், எப்போவுமே மதித்து நடக்க வேணும் அப்படின்றது தான் இதுகள் எல்லாம் சொல்லுகிறது அப்படின்றத பெரியவர் வந்து சொல்லியிருந்தார். ஸோ இப்போ எல்லாம் வந்து இன்னொரு கொஷின் அங்கே அவர் முதலாவதாக கேட்டிருந்தாருல, 1000-2000 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த இந்த கதைகள் எல்லாம் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு பெரியவர் அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாராம். சரி, இந்த சூரிய பகவான் சந்திர பகவான் எல்லாம் அவங்களுக்கு முன்னுக்கு இருந்தே இருக்கிறாங்க, நீ அவங்கள யூஸ் பண்ணுற இல்லையா? அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்குறியா? அதே மாதிரி தான் இதுவும் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த 18 புராணங்களும் இதிகாசங்களும் மனிதனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக முக்கியமானது. அதில் சொல்கிற ஒவ்வொரு கருத்தும் கேட்கும்போது கொஞ்சம் கசக்கும், நல்ல விஷயங்கள் கசக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கசக்கும். ஆனால் எங்களுக்கு தேவையான ஒன்று தான், இந்த மனிதனுக்கு தேவையான ஒன்று தான் இந்த புராணங்களும் இதிகாசங்களும் அப்படின்றதே சொல்லியிருந்தார். Hope you guys like this video. I'll see you with the next video. Until then, take care.